ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சின்ன சின்ன சொல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுடைய 2வது வருஷ கல்யாண நாள். ஸோ 2 பேர் ரெடியாகி எங்கே போகிறோன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு கிளம்பிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்துட்டு சாமி எப்பவும் போல் சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புவோம். சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு. இப்படி கிளம்பி நம்ம வந்துட்டு நேராக கோயிலுக்கு போக வேண்டியது தான். மகிழன் எங்களை விட மகிழன் தான் ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கான். கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு பிரசாதமும் சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்துட்டு அவங்க 2 பேரும் அங்கே பாருங்கள் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். வீட்டுக்கு வந்ததும் மகிழனோட வேலையை பார்த்தீங்களா, வந்ததும் அதில் இருக்கிற தேங்காய், வாழைப்பழம், பூ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சதுக்கப்புறம் தான் அவன் அடுத்த வேலையே பார்ப்பான். அது வந்துட்டு அவனை ரெகுலராகவே அது ஒரு பழக்கமாயிடுச்சு. கோயிலுக்கு வந்தால் இதான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம வந்துட்டு வடபழனி முருகன் கோயிலில் வந்துட்டு ஒரு பொருள் ஒன்று வாங்கினோம். அது என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற முருகன் சிலைக்கு வந்துட்டு ஒரு கிரீடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக க்யூட்டாக ஒரு கிரீடம் ஒன்று வாங்கினோம். அந்த கிரீடம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போட்டதும் கரெக்டாக ஃபிட் ஆகிட்டாங்க. பாருங்கள் முருகன் எவ்வளோ அழகாக இருக்கார். அந்த கிரீடம் வந்துட்டு கரெக்டாக அவரோட ஃபேஸில் அழகாக உட்காந்துருந்துச்சு. அழகாக இருக்குல்ல, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அபவுட் அவர் லைஃப் 2 வருட கல்யாண பயணம். 2 வருடையா 2 வருடவா? 2 வருட கல்யாண பயணம் எப்படி இருந்துச்சு? 2 வருட கல்யாண பயணங்கள் சிறப்பு. வந்துட்டு படிச்சு ஒப்பிக்கிற மாதிரி சொல்லலாம், ஏதோ எழுதி கொடுத்து சொன்ன மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லா போயிருக்கு. இதே மாதிரி எப்பயும் நல்லபடியாக போகணுன்னு நமக்கு மேலே இருக்கிற சக்தி கடவுளை நாம் வேண்டிக்கலாம். இதை விட மென்மேலும் வளரணும். கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. இதை விடாமல் இன்னும் கொஞ்சம் முன்னேறி சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு இடத்தை நாம் பதிச்சுக்கணும். ஸோ நம்ம சேர்ந்து முன்னேறுவோம். ஓகே, இதோ ஜெயிலில் வந்துட்டு அக்யூஸ்டை பிடிச்சி வச்சு சொல்லுப்பா என்னப்பா தப்பு பண்ண ஒத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். எனிவே ஹாப்பி ஆனிவர்சரி, ஹாப்பி 2nd ஆனிவர்சரி. காட் பிளஸ் யூ. ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. பாய் சொல்லிடு. பாய். அவ்வளோதான். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்னன்னா சாப்பாடு, ரசம். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடு. ஆனிவர்சரி முடிஞ்சிருச்சு. ரச சாதத்தோட. ரசம் வந்து உடம்புக்கு நல்லது. எல்லாமே போட்டிருக்கேன். ரசம் நம்ம அதையும் நம்ம அமிர்தமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா நம்ம. சரிங்க, பாய் 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 டாடா. இப்போ வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸோ வந்துட்டு உண்மைதான், இன்றைக்கி வந்துட்டு அவருக்கு, ஏன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கே ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சமைச்சு கொடுத்து விட முடியாதுன்றதுனால சாப்பாடு ரசம் மட்டும் வச்சு அவர் கொடுத்து விட்டுட்டேன்.